அகிம்சை தான் மிக உயர்ந்த தர்மம். ஸோ அதனால வந்து வேதங்களை நிராகரித்து விட்டார். அகிம்சையா இருக்க சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார், போதனை பண்ண ஆரம்பிச்சார். அவர் வந்து பல்வேறு யுகத்துல பல்வேறு வழியில பல்வேறு விதமாக அவதரிக்கிறார். ஸோ அசுரர்களையும் தண்டிக்கிறார், பக்தர்களை காப்பாற்றுகிறார். ஸோ அவர் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான். அவர் தண்டிச்சாலும் அது நல்லதுதான், ஆசீர்வாதம் பண்ணாலும் நல்லதுதான். ஆனா அது தப்பு செய்யறவங்களுக்கு தண்டிக்கிறார், நல்லது செய்யறவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஸோ அதனால வந்து அவர் தான் வந்து எல்லாரையும் படைத்து காத்து அழிப்பவர். அவர் தான் கடவுள் பகவான். ஸோ அவர் வந்து இந்த உலகத்துல தர்மம் அதர்மம் எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். ஆனா வந்து சில டைம்ல அதர்மம் வந்து ஆதிக்கம் செலுத்தும், சில டைம்ல தர்மம் ஆதிக்கம் செலுத்தும். ஸோ தர்மம் ஆதிக்கம் செலுத்துச்சுன்னா, சத்துவ குணம் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து தர்ம சிந்தனையோட இருப்பாங்க.